نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 19வது தராவீஹில் ஏறத்தாழ 22 ஜுஸ்களை நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூராவில் சூரா சபா, சூரா ஃபாத்திர், அஹ்ஸாபுடைய ஒரு பகுதி, சூரத்துல் யாசீனுடைய ஒரு பகுதி. சூரா யாசீன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை குறித்து சொன்னார்கள், லிகுல்லி ஷைஇன் கல்புன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது. கல்புல் குர்ஆனி சூரத்துல் யாசீன், குர்ஆனுடைய இதயம் என்று சொன்னால் அது சூரா யாசீன் ஆகும். எப்படி ஒரு மனிதனுடைய கல்விற்கு, இதயத்திற்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறதோ, அதே போன்று குர்ஆனில் மிக மிக முக்கியமான சூரா யாசீன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸுடைய கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது இந்த சூராவிற்கு இது அல்லாமல் நிறைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தஃசீர் இப்னு கஸீரில் நிறைய பெயர்களை இந்த சூராவிற்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது, சூரத்துன் அதீமா, இந்த சூராவிற்கு எப்படி சூரா யாசீன் என்று சொல்கின்றோமோ அதே போன்று அதீமா, மகத்தான சூரா என்ற ஒரு பெயர் இதுக்கு இருக்கிறது. இரண்டாவது முஇம்மா, இதை யார் ஓதுகின்றாரோ அவர் அனைத்து விதமான கைர்களையும் பரக்கத்துகளையும் அவர் சூழ்ந்து கொள்கின்றார். அனைத்து கைர்களும் பரக்கத்துகளும் இவரின் பக்கம் நெருங்கி வருகிறது என்ற முஇம்மா என்ற ஒரு பெயரும் இதற்கு இருக்கிறது. அடுத்த பெயர் சூரத்துல் யாசீனுக்கு முதாஃபியா, பலா முசீபத்துகளை, சோதனை சிரமங்களை, நோய் நொடிகளை அப்புறப்படுத்தக்கூடிய சூரா என்ற ஒரு பெயரும் சூரா யாசீனுக்கு இருக்கிறது. அடுத்து சொல்கின்றார்கள் காதியா, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் இந்த சூராவை ஓதி தன்னுடைய தேவைகளை கேட்டால் ஹியல் காதியா, இந்த சூராவின் மகத்துவத்தின் காரணமாக அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்ற காதியா என்ற ஒரு பெயர் இதற்கு இருக்கிறது. அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டு விட்டால், சிரமங்கள் ஏற்பட்டு விட்டால் சூரத்துல் யாசீனை ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். எந்த மனிதர் தன்னுடைய தேவைக்கு முன்னால் சூரத்துல் யாசீனை ஆக்கிக் கொள்கிறாரோ அவருடைய அந்த தேவையை நிச்சயம் அல்லாஹ் பூர்த்தி செய்தே தீருவான் என்பதாக அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார். குறிப்பாக எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறக்கக்கூடிய பிரசவ நேரம், அதிகமாக சொல்லுவார்கள், அந்த பெண்மணிக்கு சூரத்துல் யாசீன் மரணம் என்று சொன்னால் அதை ஓதிக்கொண்டே இருக்கட்டும். பிரசவ நேரத்திலே சூரா யாசீன் மரணம் என்று சொன்னால் அதை ஓதிக்கொண்டே இருக்கட்டும். யாசீனுடைய அந்த பரக்கத்தின் காரணமாக குழந்தை இலகுவாக, லேசாக, சிரமம் இல்லாமல் அல்லாஹ் பிறக்கக்கூடிய அந்த விஷயத்தை இலகுவாக ஆக்குவான் என்பதாக உஸ்தாதுமார்கள் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அதே போன்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு ஹதீஸ் சொல்கின்றார்கள், உங்களில் யாராவது கடைசி நேரத்தை அடைந்து விட்டால், பார்த்தா தெரியுது மௌத்து நெருங்கிருச்சு, மௌத்து நெருக்கமாகி விட்டது என்பதாக ஒரு மனிதரை நாம் பார்க்கின்றோம், குடும்பத்திலோ வெளியிலோ. சொல்கின்றார்கள், அவருக்கு அருகாமையில் உட்கார்ந்து சூரத்துல் யாசீனை ஓதுங்கள். அல்லாஹ் அவருடைய ரூஹ் பிரியக்கூடிய அந்த தருணத்தை அல்லாஹ் லேசாக ஆக்குவான். அல்லாஹ் நாடினால் கலிமாவை நசீபாக்குவான். அந்த ரூஹ் பிரியக்கூடிய அந்த தருணத்தை அல்லாஹ் லேசாக்குவான். இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரே கவலையிலும் அழுகையிலும் மட்டும் கழிப்பதல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் என்று தெரிந்துவிட்டது, அருகாமையில் உட்கார்ந்து சூரத்துல் யாசீனை ஓத வேண்டும். அவரிடத்திலே லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை லேசான சப்தத்தில் அவர் காதில் கேட்கும் அளவிற்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமத்திலே அவர் மறுத்து விட்டால் ஒரு கலிமாவை மருத்துவராயிருவார். ஆகவேத்தான் சொல்லுவார்கள், கலிமாவை தல்கீன் செய்யுங்கள், நீங்கள் ஓதுங்கள். ஓதுங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் ஓதுங்கள். அவருக்கு கலிமா நினைவுக்கு வரும். அல்லாஹ் அவருடைய நசீபில் எழுதியிருந்தால் அவர் உங்கள் காதில் கேட்கும்படியாக கலிமாவை சொல்லுவார். அல்லது அந்த அளவிற்கு அவருடைய உடலில் பலம் இல்லை, மனதிலாவது அவர் சொல்லிக் கொண்டிருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்கீன் செய்யுமாறு சொன்னார். யஹ்யா பின் கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு கஸீரில் பதிவு செய்யப்பட்ட ரிவாயத் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் காலை நேரத்தில் சூரத்துல் யாசீனை ஓதிக்கொண்டால் அன்று மாலை வரையிலும் அனைத்து விதமான பிரச்சனைகளை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டு அவர் சந்தோஷமாக கான மஸ்ரூரன், அன்றைய நாள் முழுவதும் அவர் சந்தோஷமாக இருப்பார் என்பதாக யஹ்யா பின் கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத்தை பதிவு செய்கிறார். சங்கைமிக்கவர்களே, ஒரு காலம் வரையிலும் எல்லோரும் ஓதக்கூடிய ஒரு வளமை இருந்தது. அவுராதுகள் காலையில் சூரா யாசீன், மாலையில் சூரத்துல் வாக்கியா, இரவு படுக்கும் பொழுது சூரத்துல் முல்க், காலை மாலை தஸ்பீஹாத்துகள், இதெல்லாம் நாம் எந்த அளவிற்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக சிறிது நேரத்தை நாம் ஒதுக்கும் பொழுது இந்த சூறாக்கள் எல்லாம் நமக்கு ஒரு மிக பெரும் கேடயமாக, முசீபத்துகளை விட்டும் சோதனைகளை விட்டும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் மிகப்பெரிய கேடயமாக இந்த அமல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறன. வெறுமனைய வெளிரங்கமான ஏற்பாடுகள் மட்டும் போதாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அமல்கள் தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய பரக்கத்தை கொண்டு வரக்கூடியது, அனைத்து விதமான கைர்களையும் தரக்கூடியது அல்லாஹ்வினால் ரசூலினால் கொடுக்கப்பட்ட இந்த அமல்கள். தாய்மார்கள் வீட்டில் ஓதக்கூடிய வளமை உண்டாக்க வேண்டும், ஆண்களும் ஓத வேண்டும். இது போன்ற ஔராதுகள் நம்முடைய வாழ்வில் எப்படி ஃபர்லான தொழுகை கட்டாயமாக நாம் தொழுகின்றோமோ அது போன்றது கட்டாயம் அல்ல, கட்டாயத்தை போன்று சில அமல்களை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் அமலி மா தாம வ இன் கல்ல. ஒரு சில அமல்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமலாக அது ஆகின்றது. யாசீனுடைய ஆரம்ப பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய, ஹபீப் என்ற பெயர் அவருடைய பெயர், நஜ்ஜார் என்று சொன்னால் ஆசாரி வேலை செய்யக்கூடியவர். இப்னு கஸீரில் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்தாக்கியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரினுடைய எல்லை பகுதியில் அவர் வசிக்கிறார். அவர் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர், 70 ஆண்டுகளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உடலில் ஒரு விதமான குஷ்ட நோய் இருக்கிறது, சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகிறார். அவருடைய வேலையும் பார்க்கின்றார். 70 ஆண்டுகளாக அவர் வணங்கக்கூடிய சிலைகளிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு ஷிஃபாவும் கிடைக்கவில்லை. இந்த தருணத்தில் தான் முதலில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகத் இத் அர்சல்னா இலைஹி முஸ்னைன், 2 ரசூல்களை நாம் அனுப்பினோம். மக்கள் பொய்ப்படுத்தினார்கள். 3ஆவதாக ஒரு ஆளை அனுப்பினோம். 3 ரசூல்மார்கள் அந்த ஊருக்கு அனுப்பப்படுகிறார்கள்.
அந்த ஊருக்குள் அவர்கள் நுழையும் பொழுது முதலாக இவர்களை சந்திக்கிறார்கள். ஹபீப் என்ற இந்த மனிதரை சந்திக்கின்றார்கள். இந்த மனிதருக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அல்லாஹ்வை ரப்பாக, எங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார், என்ன ஆதாரம்? நீங்கள் உண்மையான ரசூல் என்பதற்கு என்ன ஆதாரம்? அந்த ரசூல்மார்கள் பார்த்தார்கள், இவருடைய உடலில் பயங்கரமான நோய் இருக்கிறது. சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் இந்த நோய் குணமாகும். எப்படி சாத்தியமாகும்? 70 ஆண்டுகளாக நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தீராத நோய் உங்களுடைய ஒரு துஆவின் காரணமாக அது எப்படி தீரும் என்பதாக கேட்டார். உடனே அந்த ரசூல்மார்கள் கையேந்தினார்கள், யா அல்லாஹ், இவருக்கு இந்த நோயை விட்டும் ஷிஃபாவை கொடு. துஆ கேட்டு கையை இறக்கினார்கள். அவருடைய உடல் முழுவதும் அல்லாஹ் ஆஃபியத்தாக ஆக்கிவிட்டார். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே அவருடைய வளமையாக ஆக்கிக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பாதியை தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வார், பாதியை, சரி பாதியை அல்லாஹ்விற்காக அவர் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். இந்த ரசூல்மார்கள் ஊருக்குள் சென்றார்கள். சில நாட்கள், சில தினங்கள் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். அனைவர்களும் பொய்ப்படுத்தினார்கள். நீங்கள் பொய்யர்கள் என்று சொன்னார்கள். இன்னா தத்யர்னா பிகும், உங்களை நாங்கள் பீடையாக நினைக்கிறோம், நீங்கள் ஏன் ஊருக்குள் வந்தீர்கள் என்பதாக எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லைலம் தந்தஹு, மக்களுக்கு மத்தியிலே தாவத்துடைய இந்த பிரச்சாரத்தை நீங்கள் விடவில்லை என்று சொன்னால் லனர்ஜுமன்னக்கும், உங்களை கல்லால் அடித்துக் கொள்ளுவோம், அவ் லயமஸ்ஸன்னக்கும் மின்னா அஸாபுன் அலீம், அல்லது பயங்கரமான தண்டனை உங்களுக்கு தருவோம் என்பதாக மிரட்டினார். ரசூல்மார்கள் பயப்படவில்லை, உறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதை கொண்டு தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த ரசூல்மார்களை கொலை செய்ய முனைந்தார்கள். அந்த மக்கள் அடித்து கொன்று விடுவதாக திட்டமிடுகின்றார்கள். வஜாஅ ரஜுலுன் மின் நக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ, ஊருடைய எல்லை பகுதியிலிருந்து இந்த செய்தி பரவுகிறது. வந்த அந்த வெளியூரில் இருந்து வந்த அந்த நபிமார்கள், ரசூல்மார்களை மக்கள் கொலை செய்ய போகின்றார்கள் என்ற செய்தி ஊருக்குள் பரவுகிறது. ஊருடைய எல்லையில் இருக்கக்கூடிய இவருக்கு செய்தி கிடைத்தவுடன் ஓடி வருகிறார். அல்லாஹ் சொல்கிறான், யஸ்ஆ, அவர் ஓடி வந்தார். قال يا قوم اتبعوا المرسلين, மக்களை பார்த்து சொன்னார், மக்களே, ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டுக் கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, அவர் உங்களிடத்திலே காசு பணங்கள் கேட்கவில்லை, அவர் உங்களிடத்திலே வேறு எதையும் கேட்கவில்லை, அவர் நல்ல விஷயத்தை தானே சொல்கிறார். வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அந்த மக்களுக்கு இவரும் தாவத்து கொடுக்கிறார், இவரும் அழைப்பு கொடுக்கிறார். ஏன் இவரை கொலை இவர்களை நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது மக்களுடைய ஆத்திரமும் கோபமும் இவரின் பக்கம் திரும்புகிறது. இவரை சொல்கின்றார்கள், நீயும் மதம் மாறிவிட்டாயா? அவர் சொன்னார், ஆம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக ஆணித்தரமாக, என்னை படைத்த ரப்பை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நான் அவனைத்தான் வணங்குவேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் ஹபீபுன் நஜ்ஜார் என்பவரை அடிக்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், ஷஹீதாக்குகின்றார்கள். அவர் ஷஹீதாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய தங்குமிடத்தை, சுவர்க்கத்தை அல்லாஹ் அவருடைய கண்களுக்கு முன்னால், அவருடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காண்பிக்கின்றார். இன்னும் வஃபாத் நெருக்கமாயிருச்சு, ரூஹ் போக போகுது. மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், கீல துகுலில் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள். இந்த ரூஹ் போற நேரத்தில் அவருடைய உள்ளம் ஆசை கொள்கிறது. قال يا ليت قومي يعلمون, என்னுடைய சமூகத்திற்கு இது தெரியக்கூடாதா? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால், இந்த இஸ்லாத்திற்காக நான் உயிர் தியாகம் செய்ததினால், قال يا ليت قومي يعلمون, என்னுடைய சமூகம் இந்த கொடுக்கப்பட்ட சுவர்க்கம், பிமா கஃபர லி ரப்பி, என்னுடைய ரப்பு மன்னித்து விட்டானே, வஜஅலனி மினல் முக்ரமீன், மிகப்பெரிய சங்கைப்படுத்தி உயர்தரமான சுவர்க்கத்தை
சுவர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றானே, இந்த சுவர்க்கம் கொடுக்கப்பட்ட செய்தி இவர்களுக்கு தெரியக்கூடாதா? இவர்களுக்கு தெரிந்தாலாவது இவர்கள் திருந்துவார்களே, இவர்களுக்கு தெரிந்துவிட்டாலாவது இவர்கள் தன்னை மாற்றிக் கொள்ளுவார்களே என்ற கைசேதத்தோடு அவர் வஃபாத்தாகின்றார். அந்த சம்பவத்தை ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீபுன் நஜ்ஜார் அவருடைய தியாகத்தை அல்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். தாவத்து கொடுப்பதற்காக வந்தவர், உதவி செய்தவர், அதற்காக உயிர் தியாகம் செய்தவர். அல்லாஹ்விற்காக ஒரு மனிதர் அழைப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு சுவர்க்கத்தில் எப்படிப்பட்ட அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் என்பதை இந்த சூராவினுடைய ஆரம்ப பகுதிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சங்கை மிக்கவர்களே, அடுத்தடுத்து அல்லாஹ் கியாமத்தினுடைய பல நிலைகளை அல்லாஹ் சொல்கிறான். மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய விசாரணைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நீளமான இந்த சூறாவில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். குறிப்பாக இந்த சூறாவை நாம் ஓதுவதோடு மட்டுமல்லாமல் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூறாக்களுடைய அர்த்தங்களையாவது நாம் விளங்கி அந்த சூறாக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் சூரத்துல் யாசீன் மிகப்பெரிய ஒரு பல ஹதீஸ்களில் சுபச்செய்தி சொல்லப்பட்ட சூரா. அதை நாம் தினந்தோறும் ஓதக்கூடிய வளமை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறாவிற்கு பெயரிடப்பட்டதை போன்று அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த சூறாவை அதிகமாக ஓதக்கூடிய தௌஃபீகையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.